இன்னும் 5-6 வருஷத்துல இவர் கமிட்டி மெம்பர் ஆயிருவாரு, டிசி ஆயிருவாரு. பைபிள் ஏபிசிடி தெரியாத அவர் டிசி. பைபிளை தொட மாட்டாரு, அவர் சர்ச் கவுன்சில் மெம்பர். நாங்க தான் செக்ரட்டரி. பைபிளே தெரியாது, பொறுப்பற்ற கிறிஸ்தவம். ஆமா, அவனை அடிச்சு தூக்கி எடுத்து வெளியே போடுங்க, வேற பாத்துக்கிடும். ஆமா, அவனை அடிச்சு தூக்கி எடுத்து வெளியே போடுங்க, வேற பாத்துக்கிடும். சரி சரி, அவன்ல தூக்கி தூர போட்டுதான் சரி போடுவான். சரி சரி, அவன்ல தூக்கி தூர போட்டுதான் சரி போடுவான். நீங்க பொசிஷனை விட்டுறாம பிடிச்சுங்க, தூக்கி தூர போடுங்க. போலீஸ் எல்லாம் வந்து ஒண்ணும் பயப்படாங்க, நம்ம மேல பாத்துக்கிடும் அப்படின்றாரு அவரு. சரி சரி சரி. ஆமா, நீங்க வந்து பொசிஷனை மட்டும் விட்டுறாங்க, கிளீனா அவ்வளவு பொசிஷனே கையில வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா கோர்ட்டுக்கு போனாலும் போகணும். அதனால இங்க எதையும் விட்டுறாங்க, போலீஸ் எல்லாம் ஒண்ணும் வராங்க மேலே கேஸ் போட மாட்டான், பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி. ஆமா, இப்போ டைரக்ஷன் ஆபீஸ்ல கூடி நிக்கணும், அவங்கள விரட்டி விடணும், உள்ள நுழைய விடாம பண்ணணும். சரி சரி சரி. இல்ல ஒரு டீம் அங்க அனுப்புங்க, ஜெனியன் குரூப் அங்க அனுப்புங்க. அப்படியா? என்ன செய்யலாம்னு பாருங்க, எது சரின்னு பார்த்து. கொஞ்சம் ஆட்கள் அங்க போனாதான் ஆமா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. ஆமா ஆமா, அவனோட உள்ள விடாம வெளியே வரட்டணும்.